ஹாய், நான் உங்கள் நல்லாஜி. இப்போ இது ஒரு முக்கியமான வீடியோ தாங்க இது. நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்க்குறது ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பில்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே காட்டும். சரிங்களா? இப்போ வந்து மணி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி தாங்க இது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நெக்ஸ்ட்டு இது எப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க ஒன்றுமே முடியலைங்க, எப்படி பண்ணாலும் வந்து காசே தங்க மாட்டாங்குதுங்க, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த வீடியோ. காசு தங்குங்க, உண்மையிலே தங்க. அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து அந்த ரூட்டில் கரெக்டாக போகணும் ரூட்டில். சரிங்களா? காசு நம்மள்ட்ட எப்போவுமே வந்து வேலை செய்யும்போது எல்லா காசையும் செலவு பண்ணிடக்கூடாது. நான் பல வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். பாதி இது சேமிப்பு நீங்கள் வந்து எடுத்து வச்சே ஆகணும். கண்டிப்பாக சேமிப்பு வேணும். அவ்வளோ முடியலையா, ஒரு 2% சேமிப்பு பண்ணணுங்க. 2% சேமிப்பு கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்புறமேல் நீங்கள் என்ன திருப்பி வேஸ்ட்டு செலவு பண்ணுறீங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த குழந்தை கேட்டுச்சின்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாமல் போயிட்டு விலை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளோ இப்போது விலை ஜாஸ்தியான பொருள் எதுக்கு வாங்கி தரீங்க? வேஸ்ட்டாக தான் போக போகுது. அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இதாக இருந்தாலும் சரி, கம்மி ரேட்டில் இருக்கும், அதை எடுத்து விடுங்க. அது நல்லது. நீங்கள் வந்து பாசம் வச்சுருக்கலாம், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை குழந்தை மேலே. அதனால் அது வந்து காசு நாளைக்கே உங்கள் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தா காசு கொடுத்துருவாங்களா? நல்லா யோசனை பண்ணுங்கள். அந்த காசு இருந்துச்சுன்னா தான் உங்கள் குழந்தைய பார்க்க முடியும். இல்லை உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? காசு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து போய் இது பண்ண முடியும், வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியும். நம்ம தான் வேலைக்கு போகிறோமே, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இது பண்ணாதீங்க. வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? சேமிப்பு வந்து என்றைக்குமே வந்து அது நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் சேமிப்பு. இல்லைனா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டலாம், இல்லை காசு வந்து அதை ஃபிக்ஸ் டெபாசிட்டோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு வரும், அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா எல்ஐசி போடலாம். நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டுங்கும்போது ஒரு 10,000 20,000 அடுத்த ஆள்கிட்ட போய் நீங்கள் கேட்க செலவில்லை, அது உங்கள் காசு. அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த 10,000 வாங்கினாவே ஒரு 500 அந்த மாதிரி தான் வரும்னு வச்சுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான். அது உங்கள் காசு தான். இருந்தாலும் நீங்கள் வந்து அர்ஜென்ட்டுக்கு வாங்கிக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சுக்கிங்க. சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம். மாதம் மாதம் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அது வந்து போட்டுக்கிட்டே இருங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்கில் எங்கே இது பண்ணாலும் சரி. நான்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேமிப்பு இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு வந்து இருந்தேன். அதை பற்றி தெரியாமல் இருந்தேன். நம்ம வந்து காசு சேமிப்பு பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நான் நினச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் நாளைக்கு என்ன நம்ம வந்து இருக்குவா போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை இருந்துட்டோம்னா அப்போ காசு தேவைப்படும்ல. அதே மாதிரி ஏன் காசு தங்க மாட்டாங்கன்னு நான் வந்து சொல்லிடுறேங்க. அங்கே இந்த வீட்டில் வந்து நல்ல ஏதாவது புக்கு பேப்பரு செய்தி விடாமல் அது வந்து பேப்பர் படிக்கணும். செய்தியை ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த செய்தியை வந்து பார்த்துடணும். என்ன சொல்கிறாங்க, உலகம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி போகணும் அப்படின்ற அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, அந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், பணம் தங்கவே தங்க. பீடி சிகரெட்லாம் அடிச்சிங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறது. இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால வந்து காசு செலவாகுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது என்னங்க ஆகுது, ஒரு குவார்ட்டர் வாங்கினோம்னா ஒரு 200 300 முடிஞ்சிடுது அப்படின்னு. அது ஓகே, 200 300 முடிஞ்சிடுது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய சிந்தனை, நீங்கள் அதனால் செயல்படுற செயல், அதெல்லாம் பல லட்சத்தை வந்து உங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் பல கோடியே டேமேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா பல கோடி அதோட தாண்டி தான் நம்ம உடலில் ஆரோக்கியமே. இந்த ஆரோக்கியத்தையே கெடுத்துரும். நீங்கள் வந்து லைட்டாக தான் இதை ஆரம்பிப்பீங்க, அப்புறம் ஃப்ரெண்டு வரும் ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரி இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு நம்ம இதில் உள்ளே போய் பாருங்கள். நேர்களில் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த மது குடிக்கிறது நிப்பாட்டுறதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி பாருங்கள், எப்படி ஸ்டாப் பண்ணுறது நல்ல வீடியோ பார்த்துக்குங்க. அது ஒன்று, அதை ஸ்டாப் பண்ணணும். குழந்தைங்க இந்த கேட்குறாங்க, அதாவது விலை ஜாஸ்தியான பொருளெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுக்காதீங்க, சும்மா இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிறைய பேர் நகையை போய் வாங்கிடுவாங்க. அந்த நகை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை காசாக வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுங்க பேங்கில். அது இன்ட்ரெஸ்ட் காசு வந்து நமக்கு கிடைக்கும்.
நீங்கள் நகையை வாங்கி வச்சிக்கின்னு என்ன பண்ணுவீங்க? நகைக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்கள் பணத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு காசு கட்டணும். உங்கள் நகையை கொண்டு வச்சா கூட நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்க அந்த விலைக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியாது எங்கேயுமே சரி. அதோட பாதி ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. காசுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து அது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு இது அடகு கடையில் கொண்டு கொடுத்தாலும் அதோட கம்மியாக தான் வரும் உங்களுக்கு வந்து காசு. அதே நீங்கள் வந்து இந்த காசு வந்து நீங்கள் அப்படியே பேங்க்லேயோ இல்லை இதுலேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே பல மடங்கு பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று இதான் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துடும். நான்லாம் அப்படி தாங்க ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணேன். அந்த ஒரு நாளைக்கு இந்த செலவு பண்ணுறதெல்லாம் எழுதி வைக்கணும். நான் தான் நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்கள, அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி வைங்க. நைட்டு ஒரு தடவை அதை பார்க்கணும் ஃபுல்லாக மேலேருந்து லிஸ்ட்டு. நம்ம இது தேவையில்லாத வாங்கியிருக்கோம், இது தேவையில்லாமல் வாங்கியிருக்கோம், இது போல் ரேட் ஆச்சு அப்படின்னு யோசிக்கணும். நமக்கு ஒரு நாளைக்கு வருமானம் இவ்வளோ தான் வருது, நம்ம இந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடணுங்க. அப்போ பார்த்தா என்றைக்காவது ஒரு நாள் ஜாஸ்தி ஆகும். நான் வந்து கரெக்டாக தான் ஆகும்னு சொல்லல, என்றைக்காவது ஒரு நாள் ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து அடுத்த நாள் வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி? உங்கள் குடும்ப நண்பர் உறுப்பினர்களே எல்லோரும் உட்காந்து நல்லா கலந்து பேசுங்க. இதுக்கு என்ன பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் ஐடியா, இது ஓவர் செலவாகிருக்கு, இதை கம்மி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேளுங்க. ரொம்ப முக்கியங்க அந்த வந்து மணி மேனேஜ்மெண்ட். அப்போ நானும் அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் பார்த்தோன்னே ஒரு இப்போ எக்கச்சக்கமான ஒரு நாளைக்கெல்லாம் செலவாயிருக்கு. ஒரு நாள் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருந்தோம்னா கூட அன்றைக்கெல்லாம் எக்கச்சக்கமாக ஒரு 10,000 அந்த மாதிரிலாம் செலவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கணக்கெல்லாம் எழுதி வச்சு பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு. ஆஹா, நிறைய பேர் சொன்னாங்க எழுதி வச்சு பார்த்தா தான் நமக்கு அடுத்து வந்து செலவு பண்ண தோணாது. நம்ம செலவு பண்ணுற காசை எழுதி வச்சு நம்ம வந்து நைட்டு வந்து பார்க்கணும், டெய்லியுமே பார்க்கணும். இவ்வளோ செலவாயிருக்கு பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்குள்ளே மைண்டில் ஒரு சிந்தனை ஓடும். ஓஹோ, ஓவராக செலவு பண்ணுறோம். அப்புறம் அந்த காசுக்கு வேண்டி நம்ம தாங்க அது உழைக்கணும். அதுக்கு வேண்ட்டு ஒரு மனிதனுக்கு பாருங்கள் 3 நேரம் சாப்பாடு இது வந்து அடிப்படை சிம்பிளாகவே இருக்குது. இதோ போதும். அது ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான செலவு எதில் தெரியுமா வருது? ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அதிகப்படியான செலவு வருது. இந்த ஆடம்பரமாக இருக்கணும், இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக வந்து ட்ரெஸ்ஸோ இல்லை எதோ வாங்கினா அது வெட்டி செலவு. இந்த அது சாப்பாடுக்கே திண்டாட்டமாக இருக்கும்போது இந்த வாடகை கொடுக்கறது ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க, அது தேவையில்லாது இஎம்ஐயில். அதில் நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா அடுத்து லிஸ்ட் பார்க்கலாம். அந்த காசை வைங்க. ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வந்து வண்டி வாங்குறதுக்கு அந்த 4 லட்சம் நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மாதம் அதில் வந்து வந்துட்டுருங்க காசு. எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 4 வண்டி 2 வண்டியாக வச்சுருப்பாங்க. ஒரு வண்டி போதுங்க, எதுக்குங்க சும்மா வாங்கி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பெட்ரோல் செலவு என்ன ஆகுது? இதெல்லாம் யோசனை பண்ணி இதெல்லாம் காசே தங்காது. ஒரு ஏதாவது வண்டியில் ஒரு ஃபால்ட்டு ஆச்சுன்னா 10,000 15,000 இந்த மாதிரி ஆகிடுதா? எப்படி காசு தங்கும்? அதை கட் பண்ணணும். டெய்லி போய் எழுதணுங்க, லிஸ்ட்டு போடணும். எவ்வளோ செலவாயிருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு ஃபுல்லாக பாட்டணும். அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணிவிட்டு மாதம் எவ்வளோ செலவாகுது. அப்போது நம்ம வந்து வருஷ கணக்காக இருக்கும். வருஷ கணக்காக அவ்வளோ செலவாயிருக்கு. நீங்கள் ஏதோ கணக்கு போட்டு பாருங்கள். நான் முன்னாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை மேனேஜர் தான் அவர் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு எவ்வளோங்க ஆகுது அப்படின்னு சொல்லி, ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா ஆகுதுங்க அப்படின்னு. இன்னும் 50 ரூபா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், சரி ஒரு நாளைக்கு 50னா மாதம் எவ்வளோங்க ஆச்சு அப்படின்னு. மாதம் கணக்கு பண்ணி சொன்னார். மாதம்னா சரி 1500 ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இது என்னாச்சு, வருஷம் என்னாச்சு, எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை கணக்கு போடுங்க அப்படின்னு போட்டு பார்த்தோன்னே அவர் அப்படியே மிரண்டார். ஆஹா, நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்போம். அப்போ தான் அவருக்கே தோணியிருக்கு. அதுலேருந்து நிறுத்திட்டேன்னு சொன்னார். ஆனால் கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறுத்துறத விட கம்மி பண்ணிடுவாங்க. ஓஹோ, இவ்வளோ ஆகுதா அப்படின்னு. அந்த காசு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது 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 என்ன நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன்னா, அது தேவையில்லாத செலவு. இந்த ஆன்ஸு போடுறாங்க, இந்த புயல போடுறது, இதெல்லாம் தேவையில்லாத வெட்டி செலவு. உடல் நடுறதுக்கு கேடானது. மது குடிக்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாவே அவங்க அனைவருமே வந்து ஒரு செல்வந்தர் தான்.
அந்த நொடியிலேருந்து நிப்பாட்டிட்டாவே அப்போ அந்த நொடியிலேருந்து அவங்களும் செல்வந்தர் தான். அப்படியே இந்த திங்கிங்கெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக திங்கிங் நடக்கும். நேர்மறை எண்ணங்கள் தான் நிறையா வந்துகிட்டே இருக்கும். எதிர்மறை மறை எண்ணங்களே வரவே வராது. அது மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ணுங்கள். போட்டு வச்சுக்கிட்டே சிறு சேமிப்பு இப்போ தெரியும், அது வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தாங்க ஒரு தடவை சிறு சேமிப்பு பண்ணி வச்சுருந்தேன். இந்த கொரோனா ஃபீல்டு தான் நிறையா யோசனை பண்ணேன். அப்போ பார்த்தா அந்த கொரோனா ஃபீல்டில் வந்துச்சு. அது மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சிச்சு. அந்த கொரோனா அப்போ தான் நினச்சி பார்த்தேன், அப்பா பரவாயில்லையா, நம்ம இது சரி அது வாட்டில் இருக்கும் சிறு சேமிப்பு. நான் உங்களுக்கு வந்து நீங்கள் அதுலேருந்து லோனும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த தேவையில்லாமல் இந்த வெட்டி செலவு கம்பெனிட்டாக போகுதுங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து கடன் வாங்கி மட்டும் செலவு பண்ணக்கூடாதுங்க. கடத்தை வாங்கி மட்டும் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. பிரியாணி சாப்பிட்ணும் நல்லா ஜாலியாக செலவு பண்ணுறாங்க. அது இந்த படத்துக்கு போகிறது, கடனை வாங்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் உங்கள் சொந்த காசு பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து செலவு பண்ணுங்கள் தாராளமாக. அது யாருமே கேட்க மாட்டாங்க. கடத்தை வாங்கி இந்த மாதிரி பண்ணாதீங்க. சொந்தமாக இருக்கிறது வந்து ஒரு என்னையா ஒரு பக்கத்தில் ஒரு இருந்தாங்க, ஒரு கேரளா ஃபேமிலி தான், கேரளாக்காரவங்க தான் இருந்தாங்க. அவர் வந்து ஃபுல்லாக ஒரு 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு கடைக்காரனா வந்து நம்ம வீட்டை வந்து தட்டியிருப்பாங்க. என்னங்க அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் தெரியாதுங்க அப்படின்றேன். 10 பேர் இத்தனை பேர்கிட்ட எதுக்குங்க வாங்குறாங்க, வாங்கிட்டு அங்கே ஓடுறது, பொய் சொல்கிறது. 4 பேர் இருக்கும்போது 4 ஃபோன் வச்சுருக்குது. இந்த மாதிரி டச் ஃபோனு ஏன் ஒரு ஃபோன் போதும், ஒரு சிம் போதும். அது ரீசார்ஜ் பண்ணுறது மாதம் மாதம் எவ்வளோ காசு ஆகுது? 4 பேர்த்துக்கு ஒரு நம்பரே போதுங்க, ஒரு ஃபோனே போதும். இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் செலவு நிறையா பண்ணிவிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அந்த அவஸ்தை தான் இருக்கக்கூடாதுன்றது. இப்போல்லாம் என்னையே எடுத்துக்கங்க. நான்லாம் நினச்சா இப்போ என்ன வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம். நான் இப்போவே வந்து சைக்கிளில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அது இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கும் சரி, நம்ம இருக்கிறோம் சரி, வாடகை வீட்டிலேருந்து இதுக்கு அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, இது பண்ணணும். நம்ம சொந்தமாக அது வந்து வீடு கட்டும்போது இடம் வாங்கி போட்டுருங்க. அது வீடு கட்டும்போது சரி அப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுருங்க. நானே பாருங்கள் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன்னா பார்த்துங்க. நமக்கு எதுக்கு இல்லை வெளியில் எங்கேயா போகிறோம்னா பஸ்ஸில் ஏறி போயிட போகிறோம். சேஃப்டி, பஸ்ஸில் போகிறது சேஃப்டிங்க. 2 வீலரில் போகும்போது எங்கேயா போயிட்டு சைடில் அவனாவது அடிச்சிடுவான். எங்கேயா ரொம்ப லாங்காக போகும்போது தவிச்சு 2 வீலரில் போகாதீங்க. அழகாக பஸ்ஸில் ஏறி நீட்டாக போயிடுங்க. இப்படி வந்து நீட்டாக வந்துடுங்க கன் மாதிரி. அதுவும் சேஃப்டி. சும்மா கார் அடிச்சுட்டு அவங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க, வா வா எல்லாம் இது காரில் போயிட்டுலாம் அப்படின்னு. எல்லாம் தண்ணி இனி போட்டு வருவானுங்க. அவங்களோட மட்டும் ஏறி போய் என்ன ஆகுறது? நான் சொல்லிட்டேன், பாப்பா நமக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வரல அப்படின்ட்டு. ஒரு நேரம் மாதிரி அங்கே தண்ணி அடிச்செல்லாம் வண்டியில் ட்ராவல் போயிடலாம், அதெல்லாம் நடக்க கிடையாது. அந்த மாதிரி நபர்கள்லாம் கூடவே ஏறி போயிடாதீங்க. அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு எவனாக இருந்தாலும் லிஃப்ட்டு கேட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்திங்கன்னா முடிஞ்சு. அப்படியும் போயிடாதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. கை போய் காலு போய். நீங்கள் ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்து நீங்கள் ஆட்டோவில் கூட ஏறி போயிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நல்லா மகிழ்ச்சியாக வாழணும்னா இது சேமிப்பு இருக்கணுங்க. சேமிப்பு இருக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதோட பெஸ்ட்டான ஒரு வீடியோவை வரும். பாய்.